ஒரு சாதாரண மண்பானை, ஒரு விலை மதிப்பில்லாத வைரம். இது ரெண்டுல எதுக்கு மதிப்பு ஜாஸ்தி? சந்தேகமே இல்லாம வைரம்தான். ஆனா அந்த வைரத்தை ஒரு மண்பானைக்குள்ள வச்சிட்டா அந்த மண்பானையோட மதிப்பு என்னவாகும்? அந்த பானையையே எல்லாரும் பத்திரமா பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? டிஎல் மூடின்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். அவர் பெரிய படிப்பாளி கிடையாது. அவருக்கு இலக்கண சுத்தமா கிராமர் கூட பேச வராது. ஒரு சாதாரண செருப்பு தைத்து விக்கிற ஒரு தொழிலாளிதான். பெரிய படிச்ச பிரசங்கிமார்கள் எல்லாம் அவரை ஒரு மாதிரியாகத்தான் பார்த்தாங்க. அவர் ஒரு சாதாரண மண்பானை மாதிரி தான் இருந்தார். ஆனா அந்த சாதாரண மனுஷனை வச்சுதான் தேவன் அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திச்சார். அங்கே பேசப்பட்டது மூடியோட திறமை இல்ல, அவருக்குள்ள இருந்த தேவனுடைய பெலன். நம்ம வேதாகமத்திலும் பாருங்க, கிதியோனுங்கிற ஒரு மனுஷன், ஐயோ நான் என் குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன், பலவீனமானவன், நான் எப்படி இஸ்ரவேலை காப்பாத்துவேன்னு பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். ஆனா தேவன் அவன்கிட்ட இருந்த 30,000 பேர் கொண்ட படைய வெறும் 300 பேரா குறைச்சு அந்த சின்ன கூட்டத்தை வச்சே ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயிக்க வச்சார். ஏன்னா ஜெயத்தை கொடுக்கிறது மனுஷனோட பெலன் இல்ல. அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்க கூட, எனக்கு திறமை இல்ல, அழகு இல்ல, தகுதி இல்ல, நான் ரொம்ப சாதாரணமானவன் என்று நினைக்கலாம். சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் தேவன் விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய தம்முடைய பெலத்தை வைப்பதற்கு மண்பானை போன்ற உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 12:9, உன் பலவீனத்தில் என் பெலன் பூரணமாய் விளங்கும். உங்கள் பலவீனம்தான் தேவனுடைய பெலன் வெளிப்படுகிற மேடை. உங்களை நீங்களே தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பெலன் உங்களில் பூரணமாய் தங்கி உங்களை ஆளுகை செய்யும். கலங்காதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.